ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோ போட்டு. எஸ் இப்போ தான் வந்து 5 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல இந்த கதை. ஸோ அப்படியே ஆன் த ஃப்ளோவில் போவோம், ஓகேவா? ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஜங்குக்கு வந்து ஒரு சிஇஓ, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. அவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி லவ் வருது, அப்புறம் என்னென்ன கிராஷஸ் அது எல்லாமே பார்ப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக சிம்பிளான ஒரு அழகான ஸ்டோரி. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் அவசரமாக வேகமாக அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டுருக்கீங்க. நில்றா நில்றா நில்றா, பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. இந்த சிஓ வர புதுசாக யாரோ வரேன்னாங்களே. ஐயோ, ஹலோ. அனிதா, என்ன சிஓ வந்துட்டாரா? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்துடுவாடி, சீக்கிரம் வா. வந்துட்டு இருக்கேன்டி, பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. இதே சொல்லிட்டு நம்ம பழைய பாஸ் மாதிரி இருக்க மாட்டார். சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் இன்னொரு பஸ் வந்திருக்கும். ஓடி போய் பிடிச்சி உட்காந்துட்டீங்க. கரெக்டாக வந்து ஆக்சுவலாக ஒரு 9 o'clock போல் சிஓ வருவாங்க. இப்போ கரெக்டாக 8:50, 10 மினிட்ஸில் நீங்கள் அங்கே போய் ஆகணும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அந்த பஸ் கண்டக்டரே பார்த்துட்டு, அண்ணா சீக்கிரமாக போக சொல்லுங்கள், நான் போக சொல்லுங்கள். ஏம்மா இது உன் வீட்டு வண்டியாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் தான், ஓகேவா? ஐ மீன் கண்டக்டர் டிரைவர் 2 பேருமே தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிட்டு வரீங்க. அந்த அண்ணா பார்த்து சரி நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாகவே போயிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அங்கே போய் இறங்கியாச்சு. பாடா இறங்கிட்டோம், இப்போ லிஃப்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. எல்லா லிஃப்ட்டும் பார்த்தா கரெக்டாக 7th 8th ஃப்ளோர் போயிடுச்சு. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிஃப்ட்டுமே கிடையாது. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலான லிஃப்ட் இல்லாமல் நீங்கள் சிஇஓ அந்த மாதிரி பெரிய ஆளுங்களாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த லிஃப்ட்டை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக கீழே யாருமே கிடையாது. அதை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் யாருமே இல்லை, டைம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும், இல்லைனா பிரச்சனை ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த லிஃப்ட்டை பார்த்து டக்குன்னு அதில் ஏறிட்டீங்க. அம்மாடி ஏறிட்டோம், நல்ல வேலை யாரும் இல்லை. இந்த லிஃப்ட்டை யாரும் பார்த்துடக்கூடாது, கடவுளே. சிசிடிவி கேமரா கொஞ்ச நேரம் ஓடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேண்டிக்கிட்டே வரீங்க. ஸோ கரெக்டாக அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக போது யாரோ வந்து கை வைக்கிறாங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு யங் மேன், ஓகேவா? ஒரு 25, 26 இருக்கும் ஏஜ். ஸோ டக்குன்னு வந்து அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி ஏறுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அந்த நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஸோ அந்த ஃப்ளோர் தான் கிளிக் பண்ணுறாரு. யாராக இருக்கும்? இந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதோ என்னமோ. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், இந்த லிஃப்ட்டு ஆக்சுவலாக பெரிய ஆளுங்க, ஐ மீன் சிஇஓ, செக்ரட்டரி யூஸ் பண்ண வேண்டியது, இதில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே பக்குன்னு ஆகுது. ஏதோ எவனா சொல்லி விட்டுற போகிறான், ஏன்னா புதுசாக வேற இருக்கான்ல. ஏன்னா கோத்து விட்டானா அவ்வளோதான், அவங்களுக்கு ஃபைன் தான் இருக்கும் விழும். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே இது பண்ணல. ஆமாம், நான் செக்ரட்டரி. நீங்கள் எந்த ஃப்ளோர் போகணும்? 7th ஃப்ளோர். ஓ, நானும் 7th ஃப்ளோர் தான். நைஸ் டு மீட் யூ, மை நேம் இஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நைஸ் டு மீட் யூ, மை நேம் இஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணுறீங்க. அவன் பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், சொல்ல வார்த்தையே இல்லை. பிகாஸ் அப்படி வந்து நீங்கள் ஃபால் ஆகிட்டீங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அவன் அந்த லிஃப்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே நீங்களாக இல்லை, அந்த மாதிரி அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவனுக்கு தெரியாத மாதிரி, பட் ஹீ நோட்டிஸ்ட், ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகுது. கரெக்டாக 7th ஃப்ளோர் போயிடுச்சு லிஃப்ட்டு. ஸோ அப்படியே 2 பேர் வெளில வரீங்க. நீங்கள் வேகமாக ஓடிட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சில்ல. ஸோ நீங்கள் வேகமாக ஓடிட்டீங்க. ஏய் அனிதா, எரும மாடு, எப்போவுமே லேட்டாக தான் வருவியாடி? இல்லடி, அலாரம் உனக்கு அலாரம் எல்லாருமே அடிச்சுட்டு உட்காந்துருக்கும். ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு, ஏய் வாயை வைக்காதடி. வாயை வைக்காதையா? அப்புறம் என்ன? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, நம்ம பாஸ் இப்போ போயிடுவார், இப்போ புது பாஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேடி. சாரிடி, என்கிட்ட கேட்காத,
மாட்டாம இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சரி சாரி அப்படின்னு சொல்கிறா. சரி சரி அவர் இன்னும் வரல, நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சீட்டில் உட்காந்துட்டீங்க. ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் அவர் வந்துட்டார். உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஏய் எருமை மாடு, சியோ ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. அது சர்ப்ரைசிங்லி வேற யாரும் கிடையாது, உங்கள் கூட வந்த ஜேகே, ஜான் ஜங்குக். அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். ஏய் இவரா சியோ? ஆமாண்டி. ஏன் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரியாது, அவர் எப்படியும் சிம்பிளாக தான் இருப்பார். கோட் சூட்லாம் மேபி நாளைக்கு போட்டு வரலாம், இன்னைக்கு சும்மா பார்த்துட்டு போகலான்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. ஐயோ நம்ம வேறு லிஃப்டில் இன்னைக்கு வந்தோமே, எங்கேயாவது போய் ஃபைன் அடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரையும் அப்படியே குட் மார்னிங் சொல்லிவிட்டு அங்கே உள்ளே போயிட்டான். ஸோ வித்தின் ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து அங்கே சியோட செக்யூரிட்டி வராங்க, ஐ மீன் செக்ரட்டரி. ஸோ வந்து ஜெனிஃபர் இங்கே வா, ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் உங்களோட சீனியர், ஓகேவா? ஸோ அவளை கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு சீனியர் கூப்பிட்டு ஆஃபீஸை பற்றி விசாரிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அந்த மீட்டிங் போயிருக்கும். ஸோ வந்த உடனே அவரோட வேலையை ஆரம்பிச்சிருப்பார். இப்போ டீம் ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எனி டிலேஸ் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் இல்லை சார், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஜெனிஃபரோட ப்ராஜெக்டில் கொஞ்சம் இஷ்யூவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு இதாகிடுச்சு. ஐம் ரியலி சாரி சார், ஆக்சுவலாக என் மேலே தான் தப்பு. நாங்கள் கொஞ்சம் ஒர்க்கு டிலே பண்ணனால லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி அது கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. அந்த இஷ்யூவை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் சார். சரி நீங்கள்லாம் போங்க, ஜெனிஃபர் உங்கள் டீம்மேட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வராங்க, நீங்களும் வந்து நிற்கிறீங்க. சரி ஓகே, அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்கவுங்க பேர் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் வயன்னு சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறான், ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி டங்கை போக் பண்ண அப்படி இருக்கும், அப்படி வச்சுட்டு அந்த அப்படி ஒரு மாதிரி உள்ளே வச்சு இப்படி ரோல் பண்ணுவாங்க தெரியுமா டங்கை. ஸோ அந்த மாதிரி வாயில் வச்சு இப்படி பார்த்துட்டு ஓகே சரி உங்ககிட்ட நான் சில என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்னென்ன பெண்டிங் ஒர்க்கோ கேட்டுட்ருக்கான். அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஒன் நீங்கள் மட்டும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனிதாக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. சார் ஒயன் ஐ வாண்ட் டு டாக் டு ஹர் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அனிதா போவாதடி அப்படின்ட்டு. ஆனால் அவள் போக வேண்டிய சுச்சுவேஷன், அவள் எல்லாமே போயிட்டாங்க, எல்லாருமே போயாச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் மிஸ் வயன், உங்கள் ஒர்க்கில் நிறையா பெண்டிங் இருக்காமே, ஒய்? இல்லை சார், அது ஆக்சுவலாக நான் 1 week லீவில் போயிட்டேன். ஊரில் பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் என்னால் என் ஒர்க்கை முடிக்க முடியல சார். அப்படியே அந்த ஸ்டாக் ஆஃப் ஃபைல் அப்படியே தூக்கி அப்படியே வைக்கிறேன் அந்த டேபிளில், தூசியாக பறக்குது. இவ்வளோ பெண்டிங் வச்சுட்டு நீங்கள் என்ன 1 வாரம் ஜாலியாக லீவில் போயிருக்கீங்க? இப்படி இருந்தால் எப்படி ஒன்? இல்லை சார், நான் திரும்பி வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன் சார். எங்கே எரராக முடிச்சிங்களே அதுவா? அது உங்களை அப்படியே பார்க்குறான். அப்புறம் நீங்கள் தான் செக்ரட்டரி ஆச்சு, எதுக்கு இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு? அதான் என் பக்கத்தில் டெஸ்க் இருக்கு, அங்கே போட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அது சாரி சார், நான் இன்றைக்கி பஸ்ஸை விட்டுட்டேன், அதான் டைம் ஆகிடுச்சுன்னு. சாரி சார் அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே சார், இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கை முடிங்க, ஓகேவா? எனக்கு இது எல்லாமே வித்தவுட் எரரில் முடிச்சாகணும். ஓகே சார், உங்களுக்கு 3 days தான் டைம், ஓகே? ஓகே சார், ஆனால் இவ்வளோ ஒர்க்கு. நான் உங்களை பற்றி விசாரித்தேன், நீங்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் முடிப்பீங்கன்னு தெரியும். உங்களால் மனசு வச்சா முடிக்க முடியும், முடிச்சிடுங்க.
அதுக்கப்புறம் யூ கேன் பி ஃப்ரீ. ஓகே? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. பாவப்பட்ட புள்ள நீங்க. சரி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கலான்னு பார்த்தா ஒரேடியாக 3 நாள்லேயே முடியும்னா எவ்வளோ முடிக்க முடியும்? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க ஃபைல்ஸ்லாம் அவன் பார்த்துட்டு அந்த என்கொயரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியா ஜன்னல்னா அந்த டோர்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கிளாஸ் டோர். ஸோ அதை லைட்டாக அந்த ஸ்க்ரீனை இழுத்துட்டு ஸோ என்னென்ன யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கை நல்லா பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக ஃபோன் அலோட் கிடையாது உள்ள. ஸோ அவன் பார்த்துட்டே இருக்கான். ஃபோன் அலோடு இல்லை. எப்படி இவங்க எடுத்து பேசுகிறாங்க? ஹலோ, அவளை வர சொல்லு. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி வந்து கால் பண்ணி அவளை கூப்பிட்றாங்க அனிதாவை. ஸோ அனிதா வரா. சார் எதுக்காக ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? ஐம் ரியலி சாரி சார். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இப்போது எமர்ஜென்சிஸ் கால் வந்துச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறா. சொன்னோன்னே இஸ் தட் ஸோ? ஓகே, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் இட்ஸ் ஓகே, வி கேன் மேனேஜ். உங்கள் ஒர்க்கு உங்களுக்கு அப்புறம் யார் பாப்பா? சார் சீனியர் ராம்சந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 2 days முன்னாடி தான் பேப்பர் போட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போது வயன் தான் சார் பார்க்கணும். ஓ சரி, ஓகே. சரி, நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் உங்களை வர சொல்கிறான். நீங்கள் அப்படியே வரீங்க. இப்போ என்னடா கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் பார்த்துட்டு வயன் அனிதா லீவில் போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கும் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சார் நானா? நீங்கள் தான். சார் அது ஏற்கனவே என்னோடய ஒர்க்கு பெண்டிங்கில். இட்ஸ் ஓகே வயன், முடிங்க. ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பே பண்ண சொல்கிறேன். ஓகே? சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து முன்னாடி இருந்த சிஓ அப்படி கிடையாது. எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அந்த 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 டேக்கான காசு அது மட்டும்தான். மற்றபடி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவர் சொல்கிறாரு பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சமாவது பே பண்ணுறேன்னு அதே போதுன்ற மாதிரி ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து அன்றைக்கி போயிருக்கோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஓவர் டைம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகிறான். ஃபர்ஸ்ட் டே இருந்தாலுமே அவன் வந்து ஒர்க்கை ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ பார்த்தா நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அது அனிதா ஒர்க்கு. உங்கள் ஒர்க் கொஞ்சம் முடிச்சிருப்பீங்க. சரி, மீதி வந்து நாளைக்கு முடிச்சுக்கலான்னு பார்த்தா அவளோட ஒர்க் கொஞ்சம் இன்னும் பெண்டிங்காக இருந்திருக்கும். அதை உட்காந்து முடிச்சிட்ருக்கீங்க. வயன் வயன் ஆ ஆ எஸ் சார். என்ன இன்னும் வீட்டுக்கு போகலையா? மணி 9 ஆகுது. சார் இல்லை, அனிதா ஒர்க்கு பெண்டிங்கில் இருந்துச்சு. நீங்கள் முடிக்க சொல்லியிருந்தீங்கள்ல, அதான் முடிச்சிட்ருக்கேன். மணி 9 ஆகிடுச்சு. கிளம்புவேன். ஆமாம், நீ எப்படி போவ? ஆஃபீஸ் கேப்லாம் இந்நேரம் முடிஞ்சிருக்குமே. ஆமாம் சார், எப்போயோ முடிஞ்சிருச்சு. இப்போ தனியாக கேப் போட்டு தான் போகணும். ஓ சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே அவன் கீழே போயிட்டான். என்ன இவர் கீழே வெயிட் பண்ணுறேன்னாரு? எதுக்காக கீழே வெயிட் பண்ணுறாரு? சரி, ஏதோ பேசணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதி இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலான்னு வச்சுட்டிங்க. ஸோ கீழே வந்துட்டீங்க. பார்த்தா ஜங்குக் வந்து அவங்க டிரைவரோட உட்காந்துட்ருக்கான். சார் நீங்கள் என்ன கிளம்பலையா? வயன், இந்த நேரத்தில் கேப் போட்டால் சரி வராது. நீ உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். சார் உங்களுக்கு கஷ்டம் வேணாமே. இட்ஸ் ஓகே வயன், எனக்காக தான் நான் சொன்னன்றதுக்காக நீ பண்ணியிருக்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னானே அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துட்டீங்க. ஸோ அப்படியே கார் போகுது. ஸோ சாங் ஓடிட்டுருக்கு. ரொம்ப போரிங்கான சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது இதுக்கு சாங்கு போடாமலே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரீங்க. அப்புறம் பார்த்தா ஏசி உங்களுக்கு பெருசாக ஒத்துக்காது. ஆக்சுவலாக காரில் போகும்போது ஓகேவா, ட்ராவலிங்கில். ஸோ அதனால் நீங்கள் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க. வயன், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் வயன், இது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் ஆகணுமா? இல்லை சார், ஈவந்தோ நம்ம இந்த ஏசிலாம் இங்கே இருக்கும் போது நம்ம இயற்கையான காற்று ட்ராவலிங் அப்போ வாங்குறது
அது எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் பார்க்குறான். சரி டிரைவர் ஜன்னல் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரு விண்டோ அப்படியே இறக்குறாரு. அந்த காற்று அவ்வளோ சூப்பராக வீசுது. ஆக்சுவலாக மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இது. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ இதாக சிரிச்சுட்டு வரீங்க. ஸோ ஜங்குக் வந்து அந்த கண்ணாடி வழியால் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. ரொம்ப பிடிக்குமா அந்த கிளைமேட்னா? ஆமாம் சார். எனக்கு இந்த மழை வரப்போ க்ளவுடியாக இருக்கும்ல, ரொம்ப அப்படியே இருட்டா. ஸோ அந்த மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது என்னோட ஃபேவரட் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே. உங்கள் வீடு எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு வந்து அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் வெளில பார்த்தாலுமே அந்த கண்ணாடி வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அந்த வியூவை வந்து அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காற்றை வந்து உணர ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் தெரியுது. ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு வரீங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது லைக் அவன் அவ்வளோ அழகாக தெரியுறான் அந்த கண்ணாடியில். ச்சே, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போதான் என் கண்ணில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. இத்தனை வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சேடா, எப்படியாவது ஒன்று கரெக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் அவனையே தான் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு வரீங்க. ஈவன் தான் ஜங்குக் பார்த்துருப்பான். ஆனால் வந்து அவன் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஜங்குக் பார்த்துட்டு வரும்போது இந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு ஆமாம் சார் இந்த வீடு தான். சரி ஓகே ஒன் பார்த்து. ஓகே சார். சார் நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இது நீ மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கியா என்ன? ஆமாம் சார். இந்த வீடு ஆக்சுவலாக ரெண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். அதனால தான் நானே சமைச்சு நானே எல்லாமே பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா எல்லாமே ஊரில் இருக்காங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே டிலே ஆகும். ஐம் ரியலி சாரி ஃபார் டுடே சார். இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே வேன். ஒரு கண்டிப்பாக ஒருத்தராக இருந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஓகே. பட் திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ணாத. கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி கிளம்பு. ஓகே? ஓகே சார் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் மூவ் ஆகலை. நீங்கள் உள்ள கதவை திறந்துட்டு லைக் உள்ளே போயிட்டு நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கதவை டப்பா போடுறீங்க. அது வரையும் அவன் அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அந்த கார் போகுது. நீங்கள் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. இவ்வளோ நல்லவராக இருக்கார்ல, எனக்காக இவ்வளோ செய்கிறாரு, அது இவ்வளோ தூரம். யாராவது வருவாங்களா? 2 hours ட்ராவலு. அவரோட வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ரொம்ப தூரம். அவர் வீடு எங்கேயோ இருக்குன்னாரு, எனக்கு அதுக்கும் ஆப்போசிட்டு. இவ்வளோ தூரம் எனக்காக வந்துட்டு போகிறார்ல, எவ்வளோ நல்ல மனுஷன்ல. பையன் யூஆர் லக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் ஜங்குக்க, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போய் அப்படியே படுத்துட்டீங்க. பெட்டில் படுத்துட்டு உருள்றீங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து இது வரையும் அந்த மாதிரி பசங்களை பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து தப்பான எண்ணம் எதுவுமே இல்லாமல் ஒரு பழகிறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு ஜங்குக்கை. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் நீங்கள் மட்டும் எனக்கு கிடைச்சா இந்த வாழ்க்கையில் எனக்கு பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. சாப்பிடும் போதெல்லாம் ஜங்குக்கு வந்து அந்த உள்ளே வந்தான்ல, ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினது, உங்களை திட்டினது எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு ஸ்மைலோடு வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜங்குக்கு வந்து அவன் வேலையை பார்த்துருப்பான். ஸோ அப்படியே வந்து செம்ம டயர்டில் தூங்கியிருப்பான் புள்ள. ஸோ பார்த்தா லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் இந்த மாதிரி ரொம்பவே நீங்கள் ஒர்க் இருக்கும். பிகாஸ் அனிதா வந்து ஒரு பாதி ஒர்க்கை பார்த்தான்னு நீங்கள் உங்களோட பாதி ஒர்க் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே சேர்ந்தப்போ உங்களுக்கு முழு ஒர்க்காக ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரேக்கே இல்லாமல் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் பார்க்குறான், மற்றவங்க ஒர்க்கும் பார்க்குறான். ஸோ அவங்கவுங்க பார்த்துட்டு சில நேரத்தில் பேசுவாங்க, சில நேரத்தில் பிரேக் எழுந்துச்சி போவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க. அவன் ஆக்சுவலாக காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படி வந்து சும்மா பார்ப்பான். ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே பார்க்குறாங்களான்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணாடி. ஸோ அவன் பார்க்குறான். நீங்கள் மட்டும் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த லேப்டாப்லேருந்து கண்ணை எடுக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு டீப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ஹலோ. வயனுக்கு
காஃபி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த பொண்ணு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஆக்சுவலாக செக்யூரிட்டி ஓகேவா. ஸோ அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, மேம் நான் இதை ஆர்டர் பண்ணவே இல்லையே. இல்லை, உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. மேம் யார்? சிஓ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சிஓ சாரா? அவர் எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணும்? வயன், ஐ திங்க் அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே என்னை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க நேற்று. ஆனால் அவர் உனக்கு வீடு வரி வந்து விடுறாரு. இப்போது காஃபி, ஐ திங்க் அவருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த காஃபி குடிச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து குடிக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஜங்குக், வயன் குட், இந்த ஒர்க்கில் எந்த எரரும் இல்லை, நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. டேக் சம் ரெஸ்ட் ஆல்சோ. ஓகே, ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு எடுத்துக்காதீங்க. ஓகே சார், யூ மே கோ அண்ட் ஹாவ் சம் ரெஸ்ட். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு காஃபிலாம் குடிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கு அவன் அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பும் போது அந்த முட்டைக்கண்ணு அங்கே இங்கேயும் உருளும் போது அதெல்லாமே பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. த வே ஹீ டாக்ஸ், த வே ஹீ லுக்ஸ் எல்லாமே வந்து உங்களை அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருக்கா ஒரு பக்கம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருப்பா. ஏய் எரமை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மீரா, அவள் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எரும மாடு, என்னடி பண்ணிட்டு இருக்க? அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், உன் நினப்பு எங்கே தாண்டி இருக்கு? என்கிட்ட இருந்தா தானே, அது எப்பயும் அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன புலம்பிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் விமன்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் சிரிச்சிட்டு, யூ ஃபால் இன் லவ் வித் சம்ஒன் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா. சரி சரி, என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்க மேடம், அது ஒன் சைடாக போயிட்டுருக்கு, டபுள் சைடாக ஆனான்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. மீரா பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே, கல்லுக்குள்ளேயும் காதல். நடத்துமா நடத்து. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. சரி சரி சரி, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜங்குக்கு வந்து அங்கே கேன்டீனில் வந்து காஃபி குடிக்கிறான். ஆக்சுவலாக சிஇஓக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம், அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் நார்மலாக எப்படி வந்து எல்லாருமே எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து கேன்டீனில் வந்து காஃபி குடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது, ஒரு சிஇஓ கூட கீழே இறங்கி வந்து காஃபி குடிச்சது கிடையாது, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, இந்த மனுஷன் நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காரிங்க. ஹாய் சார். ஹாய் வான் சார். நீங்கள் அங்கே சொல்லியிருந்தாலே செக்ரட்டரி மேம் உங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்களே. இல்லை வான், எனக்கு அங்கே இருக்க போர் அடிச்சுது, ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், சரி நம்ம ஏன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்தேன். பார்த்தா லைட்டாக பசிச்சுது, அதான் ஒரு காஃபி அப்புறம் பிஸ்கட்ஸ் வாங்கினேன். ஓகே சார். நீ காஃபி குடிச்சியா? குடிச்சிட்டேன் சார். ஓகே, எதாவது வாங்கிக்கிறியா? இல்லை சார், இட்ஸ் ஓகே. சரி சரி வான், அப்போ பேசு. இங்கே நான் புதுசாக வந்திருக்கனால என்கிட்ட பெருசாக யாரும் பேசுறதில்ல, அதுவும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், எல்லாரையும் காரி துப்பணும், எல்லாருக்கும் பயம் இல்லாமல் எப்படி இருக்கும், எப்படி வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஏதாவது சொன்னியா? இல்லை சார், ஒன்றும் சொல்ல சார். சரி பேசு, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சார், நான் அன்றைக்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் க்ராஸ் பண்ணி போனேன், இல்லைன்னா அங்கே ஸ்பாட் அவுட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சிரிக்கிறான். வயன், வாட் இஸ் திஸ், இப்படிலாம் இருக்காத, பார்த்துப்போ சரியா, எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும்.
இண்டிவிஜுவலாக இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் கிடையாது. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த லைஃப்பை நம்ம பிடிச்சி வாழ்ந்தா எல்லாமே நல்லதாக நடக்கும்ல. எல்லா இதுவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்குமே நீ சொன்னது சரிதான். அவன் அந்த கிளைமேட் அந்த நேற்று ஐம் ஸோ ஹாப்பி தெரியுமா? அந்த மேகத்தை அந்த காற்றை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐ ஃபீல் ஸோ பாசிட்டிவ். நைஸ் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் லைக் 2 பேரும் இது பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ். ஸோ 2 மந்த்ஸுமே நீங்கள் ஜங்குக்கை பார்க்காத நாள் கிடையாது. அவனை பார்த்துட்டு தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துடுவீங்க. ஜங்குக்கு வந்து 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வருவான். அந்த லைக் அந்த நேரம் ஃபுல்லாக நீங்கள் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த இது லேப்டாப்பை கூட திறக்க மாட்டீங்க. ஸோ அவனை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் டே சூப்பராக போகும். கண்டிப்பாக அவனை பார்த்தீங்கன்னா அந்த நாள் அவ்வளோ நல்லா போகும். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படியே போகுது கொஞ்ச நாள். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜங்குக் பார்க்குறான். வயன் சார் என்ன இன்றைக்கும் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலையா? இல்லை சார், கொஞ்சம் உடம்பு முடியல, அப்படியே படுத்துட்டேன். பார்த்தா இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஓ சரி, ஓகே, சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். சார் எதுக்கு சார் இதெல்லாம்? வேணாம், நான் போய்க்கிறேன். வயன் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வரீங்க. ஸோ உங்களுக்கு ஏன் நம்ம ஒரு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. இவன் தான் உடம்பு சரியில்லைனாலும் ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக இப்போது ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துருக்கா, நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைக் சார் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக அது பீச் சைட் மாதிரி இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்குறீங்க. ஃப்ரெஷ் ஏர் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏசிலே உட்காந்துட்டு இருந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம் சார், இந்த மாதிரி இந்த பீச்சில் உங்கள் கூட வாக் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த கிளைமேட்டை 2 பேரும் சேர்ந்து ரசிக்கணும். அதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூடவே நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது நடக்குமா சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் பேசுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். உங்களை அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். வயன், வாட் ஆர் யூ டாக்கிங்? சார், ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் காசுக்கோ உங்கள் பணத்துக்கோ இல்லை உங்கள் பதவிக்கோ இந்த காதல் வரல. எப்போ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ நிஜமால சொல்கிறேன், அப்போவே விழுந்துட்டேன். வயன், ஆர் யூ சீரியஸ்? நான் இந்த மாதிரி பேசுகிறேன்றதுக்காக நீ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கணும்னு கிடையாதுல்ல? சார், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என் மனசில் இது தான் இருக்குது. உங்ககிட்ட சொல்லிட்டேன். எஸ்ஸா நோவான்னு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். வண்டியில் ஏறு சார், வண்டியில் ஏறு அப்படின்னாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு டக்குன்னு ஏறிட்டீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டோன் நீங்கள் பார்த்ததே கிடையாது. பார்த்தா அதுக்கப்புறம் வண்டி டைரெக்டாக ஜங்குக் வீட்டுக்கு போகுது. ஜங்குக் வீடு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்குறீங்க. உள்ளவா சார், உள்ளே வான்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே தயங்கி அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ மெய்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. சார், எதுக்கு சார் திடீர்னு வீட்டுக்கு? உள்ளவா, ஷோஃபாவில் உட்கார். அம்மா, சொல்லுப்பா ஜங்குக். ஆக்சுவலாக அவங்க மெய்டு, ஓகேவா? ஸோ அவளுக்கு காஃபி கொடுங்க. ஓகேப்பா அப்படின்றாங்க. வெயிட் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணா, நீங்கள் சூப் கொடுத்துருங்க. மட்டன் இருக்குல்ல? இருக்குது சார், இன்றைக்கி மதியானம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, மட்டனில் சூப் செஞ்சு கொடுத்துருங்க. ஓகே சார். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா சொல்லிவிட்டு எங்கேயோ போகிறான்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. பார்த்தா ஜங்குக் வரவன் சும்மா வரல, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கில் டக்குன்னு அப்படியே ஏஞ்சிட்டிங்க. அந்த சூப் குடிச்சிருப்பீங்க, அதை பாதியில் அப்படியே வச்சுட்டு ஏஞ்சிட்டிங்க.
என்ன சார் குழந்தையெல்லாம் வச்சிருக்காரு? யாரோட குழந்தை இது? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டான். ஸோ குழந்தைய அப்படியே இட்டு வரான். அது ஆக்சுவலாக கை குழந்தை, ஓகேவா? ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்க குழந்தை தான், ரொம்ப சின்ன குழந்தை. ஸோ அப்படியே அதை தூக்கிட்டு வரான். வயன் உட்காரு. அதுக்கப்புறம் லைக் நீங்கள் உட்காடுறீங்க, பக்கத்தில் ஒரு ஷோஃபா இருக்கா, அங்கே உட்காடுறான் ஜங்குக். என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, ஐ எம் ஆல்ரெடி மேரிட், இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காட்டுறான். அந்த குழந்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு பையன். ஆக்சுவலாக அது அழகாக அந்த முண்டைக்கண்ணு எல்லாமே, அது ஆக்சுவலாக தூங்குது குழந்தை. அது எல்லாம் அப்படியே இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜங்குக் ஃபேஸு அப்படியே. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்காக ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னவன் இப்போது என் மேலே லவ் இல்லைல்ல? ஐ எம் ஆல்ரெடி மேரிட். என்னோடய ஒய்ஃபு தவறிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என் குழந்தைய கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். சார் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம். உனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல? எனக்கு பழகிடுச்சு. இப்போது உன் மனசில் அந்த எண்ணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பழகலாம், சரியா? சார் அது இல்லை, நீங்கள் அப்படியே ஏதோ பேசுறதுக்கு வரீங்க, உங்களால் பேசுறதுக்கே முடியல. பிகாஸ் செம்ம ஷாக்காக இருக்குது. அவனை பார்த்தா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் பார்க்குறீங்க. இது குழந்தை அப்படியே ஜங்குக் மாதிரி இருக்குது, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃப் தவறிட்டாங்கன்னு சொன்னீங்களே, எப்படி சார்? அது என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு போயிட்டு மலையில் மாட்டிக்கிட்டா. அப்போது புயல் சொல்லியிருந்தாங்க, அது அவளுக்கு தெரியாது. அப்போது ஒரு பெரிய மரம் உடஞ்சி விழுந்து அந்த கார்லேயே அவள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, அங்கேயே இறந்துட்டா. அப்போது இந்த கை குழந்தையோட அனாதையாக நின்னேன். அதுக்கப்புறம்லேருந்து என் மனசு கல்லாயிடுச்சு. எதுக்குடா வாழ்கிறோன்னு நினச்சேன். ஆனால் என் புள்ள முகத்தை பார்க்கும் போது அட்லீஸ்ட் அவனுக்காகவாது வாழணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் வயன் என் பெயின்லாம் மறைச்சிட்டு எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஸோ அங்கேருந்து டிரைவரை கண்ணை காட்டுறான். ஸோ உங்களை இட்டு போயிட்டு வீட்டில் விட்டாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது, பயங்கரமாக உட்காந்து அழுவுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்ல, இவங்க இப்படி தான் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது? நீங்கள் அப்படியே அழுவுறீங்க, கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மணி இருக்கும். நல்லா வந்து ஒரு மாதிரி தூங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு முழிப்பு வருது. அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே எண்ணம், ஒரு ஸ்மைலோட திருப்பி தூங்குறீங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஜங்குக் வந்து அப்படியே வெயிட் பண்ணுறான் நீங்கள் வருவீங்களான்ட்டு. பிகாஸ் உங்கள் மனசில் இப்போது அந்த எண்ணம் இருக்காது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவன்கிட்ட தான் போகிறீங்க. வயன், ஆர் யூ ஓகே? உன்னை எதுக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னா, உன் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமோ, சார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அவன் பார்க்குறான். வாட்? வயன், ஆர் யூ சீரியஸ்? ஐ எம் ஆல்ரெடி மேரிட். எனக்கு குழந்த இருக்குது, உங்களுக்கு குழந்த இருக்குது. அதுக்கு உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லைல்ல. உங்கள் ஒய்ஃப் இருந்திருந்தா அதை நான் பண்ணுறது தப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இல்லை. அவங்களோட இடத்த எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. உங்கள் குழந்த நேம் குக்கி தானே? அவன் ஷர்ட்டில் பார்த்தேன். குக்கிக்கு
அம்மாவா இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் வந்து நீங்கள் அப்பயே திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டு போயிருப்பான். போயன், நீ என்ன பைத்தியமா என்ன? ஆ சார், நீங்கள் என்னை எப்படி வேணும்னு நினச்சிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். நான் உங்கள் மேலே இன்னுமே ஃபாலோ ஆகுறேன். சில பேர்லாம் கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் நீங்கள் ட்ரூவாக இருக்கணும்னு நினச்சிங்க. அந்த ஒரு உண்மைக்காகவே உங்களை இன்னுமே லவ் பண்ணணும்னு தோணுது. ஐ ட்ரூலி ஃபால் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் சார். இந்த லவ் சிம்பத்திக்காக வந்தது கிடையாது. உங்களோட உண்மையான ஒரு கேரக்டருக்காக வந்துச்சு. இனிமேலும் குக்கிக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. குக்கிக்கு நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரில. டப்பு டப்புன்னு பேசிட்டு ஓடிட்டீங்க. என்ன நடக்குதுங்க? இவ என்ன உளறிட்டு இருக்கா? இவ திருந்துவான் தான் நான் அவ்வளோ என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். இந்த மாதிரி பேசிட்டு போகிறா வயன். நீங்கள் அப்பயே ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் லைக் அவங்கக்கிட்ட வந்து பேசுறது வந்து குக்கிக்கிட்ட வந்து கால் பண்ணி கொடுங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. குழந்தைக்கு என்ன தெரியும்? எப்படி நீ பேசுறது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார் கொடுங்க சார். அப்படியே பார்க்குறான் முறைச்சிக்கிட்டே. சரின்னு சொல்லிட்டு காலும் பண்ணி கொடுக்குறான். குக்கி தங்க பிள்ளை என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே அது அழகு கிகிள் பண்ணுது. அந்த சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு வந்து பேசியிருக்கான். இதுவரையும் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ எப்போயாவது அந்த மாதிரி சிரிப்பான். மற்றபடி எதுவுமே இருக்க மாட்டான். அமைதியாக இருப்பான். அமைதியான பிள்ளை. ஓகேவா? ஸோ நீங்கள் பேசுவோம் அவ்வளோ சிரிக்கிறான். ஜங்குக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. வாட், என் பிள்ளை எனக்கே ஒழுங்காக ரியாக்ட் பண்ண மாட்டான். இவ குரல் கேட்டு எப்படி? அதுவும் நேற்று தூங்கிட்டுல இருந்தான். சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. சார், குழந்தைக்கு தான் அம்மாவோட வாய்ஸு நல்லாவே கேட்கும். அவனே என்னை ஏற்றுக்கிட்டான். நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் அப்படியே அமைதியாக உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே டேக் கேர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கன்னத்தில் தட்டிட்டு போகிறீங்க. ஏ ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்குள்ளே ஓடிட்டீங்க. என்ன பண்ணுறா? என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்படியே தான் நீங்கள் ஒரு நாள் வந்து அவன் வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பான். நீங்கள் ஆக்சுவலாக பர்மிஷன் கேட்டு போயிருப்பீங்க. சரி இங்கே வெளில போயிருங்கன்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. அம்மா சரிங்கம்மா, சரி நான் குக்கியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மெய்ட் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு மாறிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுற? சார் இப்போ தான் வரீங்களா? நான் எப்போயோ வந்துட்டேன். ஏய் உனக்கு உடம்பு சரியில்லைன்ல நீ கிளம்புன? உடம்பு சரியில்லை, என் பிள்ளைய பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாடிக்கு போகிறீங்க. ஒயன் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடிடுறான். பார்த்தா உங்களை பார்த்து அழுவல, எதுவுமே பண்ணல. குழந்தை சிரிக்குது. இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறான் அந்த புள்ள. பார்த்தா அது அழகாக சிரிக்குது. சிரிச்சு அவங்ககிட்ட ஜாலியாக விளையாண்டுருக்கு குழந்தை. அதை பார்த்துட்டு ஒயன் என்ன நடக்குது ஒயன்? எப்படி குக்கி அவ்வளோ யாருக்கிட்டேயுமே டக்குன்னு ஒட்டிக்க மாட்டானே, எப்படி ஒயன் அப்படின்னு கேட்குறான். அதுதான் சார் இந்த கடவுள் எழுதி வச்சுருக்காரு, நான் தான் இவனுக்கு அம்மான்னு. அப்புறம் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த குழந்தை கூட விளாண்டுருக்கீங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு குக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாண்டிங்கே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் குக்கியை பார்த்துக்கிற விதத்துலேயே நீங்கள் வந்து ஒரு தனக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கிறத விட அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சரி நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்தில் அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? பெருசாக யாரையும் கூப்பிட்ருக்க மாட்டான். ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் ஜெனிஃபர். ஓகேவா?
ஸோ அவளோட ஃபோட்டோ முன்னாடி வச்சு தான் அந்த கல்யாணமே நடந்திருக்கும். அங்கே ஆக்சுவலாக அந்த பூ வச்சுருப்பாங்க. அந்த பூ வந்து கரெக்டாக நீங்கள் 2 பேரும் ரிங் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பூ விழுந்திருக்கும். ஆக்சுவலாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படி விழுந்திருக்கும். ஸோ ஜங்குக் பார்த்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிகாஸ் ஒய்ஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து அவன் லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பார்த்துருப்பா ஜங்குக்கை. ஆனால் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் போயிருப்பான். அந்த எப்போல்லாம் குக்கி ஃபேஸை பார்க்குறானோ ஜெனிஃபர் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வெளியில் வரணும், குழந்தைக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்திருப்பான். இப்போ அவனோட கேரக்டர் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிடைக்கிறான்னா சும்மாவா? ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு கண் கலங்கி தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் வயன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அந்த கண்ணை துடைக்கிறீங்க. ஜங்குக், நீங்கள் எப்போவுமே கண் கலங்கக்கூடாது, சரியா? ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தா குக்கி வந்து அப்படியே அழுதுட்டு இருந்திருப்பான். நீங்கள் அழகாக தூக்கிக்கிறீங்க. ஸோ 3 பேருமே ஒரு 3 பேருமே சேர்ந்து அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்தாச்சு. மெய்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஜங்குக் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் அந்த பால் எடுத்து வந்து வச்சுட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காருங்க. என்ன என்ன அப்படியே பார்க்குற? இல்லை, உங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒய்ஃபு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. அதுக்குள்ளே இந்த லைஃபை கண்டிப்பாக உங்களால் ஏற்றுந்துக்க முடியாது. நீங்கள் உங்களோட டைம் எடுத்துக்கோங்க, சரியா? அது வரையும் நீங்கள் என் கூட இருந்தாலே போதும். குக்கிக்கு ஒரு அம்மாவாக நான் எப்போவுமே இங்கே இருப்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த பக்கம் போய் படுத்துடுறீங்க. அப்படியே அவன் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, யாரா இவ, எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். குழந்தை பாட்டுக்கு நல்லா தூங்கியிருக்கும். மெய்டு வந்து தூங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஏஞ்சிருப்பீங்க. பார்த்தா ஒரு 2 மணி இருக்கும். குழந்தை ஞாபகம் வந்திருப்போம். வந்து அந்த குழந்தை அந்த தொட்டிலேருந்து ஆட்டி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஆக்சுவலாக அப்பப்போ ஏஞ்சி போய் பார்ப்பான் குழந்தைய. உங்களை இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உங்களை ஆளவே காணும். ஸோ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏஞ்சி வந்து வீடு ஃபுல்லாக தேடுறான். உங்களுக்கு காணவே காணோம். எங்கே போனான் வயன்? என்னாச்சு அவளுக்கு? அங்கே பார்த்தா ஒரு மாதிரி லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரூமை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாருமே தேடிருப்பான். உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அந்த குழந்தைய வச்சுட்டு அழகாக எப்படி சொல்கிறதுனா பெட்டில் குழந்தைக்கு மேலே லைட்டாக கை வச்ச மாதிரி கம்ஃபர்டிங்காக பிடிச்சிருப்பீங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஜாங்கோ. இவ தாண்டா நான் தேடின பொண்ணுன்ற மாதிரி. அந்த ஜெனிஃபரோட ஃபோட்டோவும் பார்க்குறா. லைக் அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அதுலேருந்து அந்த ஒரு பூ விழுது. யூ ஹாவ் சூசன் த ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உன்னையே நான் வயனுக்குள்ளே பார்க்குறேன். நீ இல்லாத குறையே இல்லை தெரியுமா? ஏன்னா உன்னோட அடுத்த பிறவி தான் வயன் நான் நம்புகிறேன். ஐ ரியலி மிஸ் யூ ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஜங்குக்கும் வந்து உங்கள் கூட வந்து படுத்திருப்பான். பார்த்தோன்னா நீங்கள் குழந்த, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜங்குக். ஸோ வந்து மார்னிங் எழுந்துச்சி பார்த்தா ஒரு மாதிரி அவன் மேலே கை போட்டிருக்க மாதிரி இருக்கும். குழந்தை வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருக்கு. என்ன யாரோ என் மேலே கை வச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட கை தான். இவர் எப்போ இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி தள்ளி போயிருப்பீங்க. குட் மார்னிங் மேன், குட் மார்னிங் அப்படின்றான். குட் மார்னிங் ஜங்குக், நீங்கள் எப்படிங்க? இல்லை, குழந்தைய பார்க்க வந்தேன். நீயும் குழந்தைய தூங்கிட்டு இருந்தியா? அதான். ஓகே ஜங்குக், காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அந்த காஃபி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு வயன், காஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஜங்குக். சரி, ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்பவே நம்ம அலைஞ்சிட்டோம் வெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீ குழந்தைய பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் இருந்துக்கோ. ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்க சொல்கிறேன். ஓகே? ஓகே ஜங்குக். சரி, இன்றைக்கி எங்கே போகலாம்?
இல்லை, நான் குக்கியை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன். நம்ம வேணா கொஞ்ச நாள் கழிச்சு போகலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ குழந்தைய பார்த்துட்டு அவன் அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே, நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. சரி, உங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், வித் குக்கியோட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன். குக்கியை வந்து பெருசாக வெளில கூப்பிட்டு போக மாட்டான். பிகாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவனுக்கு தெரியாது குழந்தைய. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து வெளில கூட்டிகிட்டே போக மாட்டான். ஸோ இப்போ தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, ஸோ உங்களை வந்து அழகாக வந்து மாலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுற விதத்தாகட்டும், அது எப்படியோ சேஃபாக இருக்கு வச்சுக்கிறதாகட்டும்னு சொல்லிட்டு அழகாக குழந்தைய பார்த்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, "வயன் குடு, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்." சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்தா அடுத்த செகண்டே குழந்தை அழுவுதும். ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "கொடுங்க நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கியிருப்பீங்க. அப்புறம் 2 பேரும் ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஜங்குக் வந்து எல்லாமே ஷாப்பிங்லேருந்து எல்லாமே அழகாக உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு தரான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக் வந்து ஒரு நாள் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து தலை குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போது செம்மையா இருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டு அவனையே மீறி ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகியிருக்கும். என்னடா இவ இப்படி இருக்கா? ஜங்குக், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். குக்கிக்கு அடுத்த மாதம் வந்தால் தான் 1 இயர் ஆகுது. அதுக்குள்ளே இன்னொரு பேபினா நம்மளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிக்கிறான். இருந்தாலுமே நீங்கள் அவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க. ஒரு ஸ்மைலோட வரீங்க. குட் மார்னிங் ஜங்குக். குட் மார்னிங் வயன். இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க? ரொம்ப அழகாக இருக்க. நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு. தேங்க்யூ ஜங்குக். உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யட்டும்? பிரேக்ஃபாஸ்ட்டா நான் செய்கிறேன். டோஸ்ட் அண்டு பேன்கேக் ஓகே உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஓகே ஜங்குக் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த சமைக்கிற விதத்தாகட்டும், அந்த வேர்வெல்லாம் வருது தெரியுமா, நீங்கள் அழகாக அதை தொடச்சிக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருப்பீங்க. பிகாஸ் அந்த சாரீ ஆக்சுவலாக ரெட் கலர் சாரீ போட்டிருப்பீங்க. அது ஒரு மாதிரி 1 ஃப்ளீட்டில் போட்டிருப்பீங்க. அதை அப்படியே மடித்து விட்டு இப்படி சொருவி இருக்கீங்க. ஓகே, உங்கள் இடுப்பில் பார்த்தா இடுப்பு வந்து அழகாக தெரியுது, ரிவீலிங்காக தெரியுது. ஸோ அவன் சமைச்சிக்கிட்டே இருந்திருப்பான் உங்கள் கூட இருந்துட்டு. பார்த்தா உங்கள் இடுப்பை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னுமே ரொம்ப டெம்ட் ஆகுது. பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஸோ செக்ஸி யூனோ. ஸோ அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் பார்க்குறான். என்னம்மா இருக்கா ஜங்குக், உன் கொள்கை உடஞ்சிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு ஜங்குக்? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சிட்ருக்கான். ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்துருப்பீங்க. உங்கள் ரைட் சைடு தான் ரிவீலிங்காக இருந்திருக்கும். நீங்கள் வந்து திருப்பியும் இந்த பக்கம் இருந்துட்டு ஏதோ எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து ஜங்குக் சைடு வந்து இப்போ இருக்குது, இந்த ஹிப்பு சைடு ரிவீலிங்காக. அடடா, இவ்வளோ அழகாக வச்சுருக்காளே, இப்படி தொடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பொருளை எடுத்துகிட்ருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு கை வந்து உங்கள் இடுப்பு பிடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு கையை பார்க்குறீங்க. ஜங்குக் தான். என்ன ஜங்குக், என்னாச்சு? அவன் எதுவுமே பேசலை. ஜஸ்ட்டு உங்கள் இடுப்பை தான் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க, அப்படியே ரெட் ஆகிடுச்சு உங்கள் சீக்ஸ்லாம். என்னங்க, என்ன பேசுகிறீங்க? கையெடுங்க, ஒரு மாதிரி இருக்குது. என்னால் எப்படி எடுக்க முடியும்? இவ்வளோ ரிவீலிங்காக இருந்தால் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, இப்போ தான் குக்கிக்கு 1 வயசு ஆக போகுது, அதுக்குள்ளே 2 புள்ளி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு. என்னங்க சொல்கிறீங்க? ரியலி? எனக்கு இன்னொரு பாப்பா பெற்றுக்கொடு, 2 புள்ளியை நான் வளர்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷையாகி சிரிக்கிறீங்க. அப்படியே உன் செஸ்ட்டில் போய் மறைச்சிக்கிட்டீங்க. ஏய், என்ன இவ்வளோ வெக்கப்படுற? ரியலாக தான் சொல்கிறேன், உனக்கு வேலைக்கு போட்டால் நீ போ, 2 புள்ளியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஆமாம், குக்கியும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, இன்னொரு பொம்பளை பிள்ளை வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. வாயன் பெற்றுக்கொடு வாயன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஜங்குக், ரியலி உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தோன்னே அந்த லிஃப்ட்டிலே பிடிச்சிருச்சு. ஆனால் அது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் நான் என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். இருந்தாலும் நீ விட்டு போகலை. அதுக்கப்புறம் உன் மேலே வச்சுருக்க மரியாதை இன்னுமே அதிகமாகிடுச்சு. இப்போது நீ என் பொண்டாட்டி, உன்னை தொடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது. இப்போ உன்னை தொடலாம்ல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் ஓகே தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டான். எனக்கு அடுப்பில் இல்லை காந்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணுறீங்க. இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே அந்த படி ஏறுறப்ப நீங்கள் அப்படியே அவன் கழுத்தை தானே பிடிச்சிருப்பீங்க பேலன்ஸ்க்கு. ஸோ அப்படியே அவங்கள அப்படியே அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த படி ஏறுறான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிஸ் வந்து. அப்படியே லைக் ஜங்குக்கு வந்து நெக் அப்படியே லைட்டாக தடவி கொடுத்துட்டு நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு இன்னுமே அப்படியே மூடி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை வந்து அழகாக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் ரூமில். தென் அப்படியே லே டவுன் பண்ண வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த கிஸ் மட்டும் பிரேக் ஆகலை. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பின்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ வந்து இதை அன்கட்டில் பார்த்துக்கலாம், ஓகேவா? டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும். தென் வந்து சேனலோட அபவுட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எதாவது இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நான் அதில் தான் வந்து சொல்லுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இப்படியே அந்த மேக்கவுட் செஷன் முடிஞ்சு மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ 2 பேருமே அவ்வளோ அப்படியே ப்ளஷ்ஷாக இருக்கீங்க மார்னிங்கு. பிகாஸ் அதை நடத்தலாம் நினச்சி 2 பேர் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் கிளம்பி வரீங்க. இன்றைக்குமே தலை குளிச்சுட்டு வரீங்க. இப்போது நீங்கள் அழகாக அது வந்து எப்படி சொல்லுன்னா பட்டையாக அழகாக மடிப்பாங்கல்ல அந்த முந்தானை. ஸோ அழகாக மடித்து கட்டியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஹிப் ரிவீலிங்காக தெரியுது. அதில் ஹிப் செயின் இருக்குது. ஜங்குக் பார்க்குறான். வயன், ஹிப் செயின் ரீ. ஆமாம், நீங்கள் கேட்டிங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, அதுக்காகவே 1 டேயில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா இருக்குது. உனக்கே எடுத்த மாதிரி இருக்குடி, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. ஸோ உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பில் கை வச்சு இப்படி கிள்ளிகிட்டு இருக்கான். ஜங்குக் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்பவே சிரிக்கிறீங்க. பிகாஸ் கிச்சு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ குழந்தை அழுதுருக்கும். காலையே வா, ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கான் ஜங்குக். ஸோ நீங்கள் அப்படியே அவனுக்கு சமைச்சிட்டு அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பான். அப்புறம் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு ஜங்குக் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் போயிருக்கும். உங்களுக்குள்ள அடிக்கடி மேக்கவுட் செஷன் எல்லாமே நடந்திருக்கும். உங்களுக்கு அழகாக பேபி ஃபார்ம் ஆகுது. வித்தின் ஒரு 9 மந்தில் 9.5 மந்தில் வந்து அழகாக ஒரு பேபி கேர்ள் பிறகுற ஜங்குக் கேட்ட மாதிரியே அது அழகாக இருக்குது, உங்களை மாதிரி இருக்குது. அந்த மூக்கு அந்த கண்ணு மட்டும் ஜங்குக் மாதிரி. நான் பார்த்துட்டு ஜங்குக் அவ்வளோ ஆசையாக இருக்குது தூக்கும் போது. பிகாஸ் எந்த அளவுக்கு அவன் ஆசையாக குக்கியே தூக்குனானோ அதே மாதிரி ஒரு சேம் ஃபீலிங். அந்த குழந்தைய பார்த்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். வயன், நான் கேட்ட மாதிரி பொம்பளை பிள்ளைடி, அப்படியே உன்ன மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூனோ, இந்த ப்ரெக்னன்சி அவ்வளோ ஒரு சேஃப் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொன்னாங்க ஜங்குக். உனக்கு தெரியுமா, அந்த ப்ரெக்னன்சி வார்டில் நான் ஜெனிஃபர் அக்காவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறேன். ஒரு மாதிரி அந்த சந்தோஷம்லாம் போய் அப்படியே ஸ்டாப் ஆகி செம்ம ஷாக்கில் பார்க்குறான். என்னவோ என்ன சொல்கிற? ஆமாம், குழந்தைக்கு கொடி சுற்றிடுச்சு. ஒன்று என்னை காப்பாற்றணும், இல்லை நம்ம குழந்தைய காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. டாக்டர் நான் அரை மயக்கத்தில் இருக்கும்போது
என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. நான் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். அப்போது சொல்லிவிட்டு என்னோடய ரைட் சைடில் பார்த்தா ஏதோ ஒரு உருவம். அது ஜெனிஃபர் அக்கா. என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கண் முழிச்சு பார்த்தா நாங்கள் 2 பேருமே உயிரோடு இருக்கோம். என்னெல்லாம் இன்னுமே நம்ப முடியல ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே உங்களையும் குழந்தையும் பிடிச்சிட்டு அழுகுறான். பிகாஸ் வெளியில் சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னா பயங்கரமாக அழுகுறான். பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா. தான் இல்லைனாலும் தான் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்காளே, நம்ம கூட தான் இருக்கா, அவளோட பிளெஸிங் நம்மளுக்கு எப்போவுமே இருக்குன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஸோ அந்த குழந்தையும் பார்த்து இந்த குழந்தைக்கு ஜெனிஃபர்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நானும் அதே சொல்லலான்னு நினச்சேன் ஜங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய அழகாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அங்கேருந்து ஜெனிஃபர் அவங்களோட ஆவி அப்படியே மறைஞ்சு போகுது. ஆக்சுவலாக அவங்களோட அடுத்த ஜென்மம்னு சொல்லலாம் அந்த குழந்தை. ஓகேடா, இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த கதை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். இந்த கதை படிச்சிருந்தேன். மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி. நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்போ வரும்னு தெரியல. நான் டைம் கிடைக்கிறப்போ போடுறேன். அது வரையும் ப்ளீஸ் வெயிட். ஓகே சரங்கே. பாய்.